அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த Yamaha ரோபோட் ப்ரோகிராமிங்ல பார்த்தீங்கன்னா, டீபக் ஆப்பரேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். டீபக் ஆப்பரேஷன் அப்படின்னா என்ன? நம்ம வந்து ஒரு ரோபோட்க்கு ப்ரோகிராம் பண்ணிட்டோம். அந்த ப்ரோகிராம நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். லைக் இப்ப எப்படின்னா ஒரு லைன் பை லைனா பார்க்கணும். இல்லன்னா 2 லைன ஸ்கிப் பண்ணிட்டு 3வது லைன நான் பார்க்கணும். இந்த மாரி விஷயங்கள்லாம் நம்ம எப்படி பண்றது? எப்படி டீபக் ஆப்பரேஷன் பண்றதுன்றத பத்தி தான் நான் உங்களுக்கு முழுசா சொல்லிக் குடுக்க போறேன். ஸோ நம்ம வந்துட்டு இந்த டீபக்கு பயன்படுத்த போற ஃபங்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்டெப், நெக்ஸ்ட், ஸ்கிப், ரன் டு, ஸ்கிப் டு அண்ட் ரீசெட். ரீசெட் பத்தி ஆல்ரெடி நான் சொல்லிக் குடுத்தேன் போன வீடியோல. ரீசெட் நீங்க பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா, இந்த எக்ஸிகியூஷன் லைன் இருக்கு பார்த்தீங்களா? கரண்ட் லைன் இது வந்து டாப்ல எங்க இருந்தாலும் சரி, அது வந்து பார்த்தீங்கன்னா டாப்ல வந்துரும். அதாவது ஆரிஜின் ஸ்டார்ட்டிங்க்கு வந்துரும். சரி. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டெப். ஸ்டெப் குடுத்தேன் அப்படின்னா, இங்க பாருங்க. லைன வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் பை ஒன்னா எக்ஸிக்யூட் பண்ணும். சர்வோ ஆன் ஆயிடுச்சு. இப்ப ஆரிஜின். இத எக்ஸிக்யூட் பண்ணிட்டு, அடுத்த லைனுக்கு மூவ் பி, P1க்கு போயிடும். இப்ப வந்து ரோபோட் வந்து ஆரிஜின் ஆயிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரி, இப்ப ஆரிஜின் ஆயிடுச்சு. இப்ப அடுத்த லைன் நான் பண்ணணும் அப்படின்னா, திருப்பியும் ஸ்டெப் குடுத்தீங்கன்னா, அடுத்த லைன் மூவ் ஆகும். மூவ் ஆகிட்டோம். திருப்பியும் நீங்க ஸ்டெப் குடுக்கும்போது தான் இது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஜஸ்ட் நீங்க ஸ்டெப் குடுத்துட்டு அந்த லைனுக்கு போனோனே எக்ஸிக்யூட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா, ஆகாது. இப்ப ஸ்டெப் குடுக்குறேன். கோ சப் பிளேஸ். ஸ்டெப் குடுத்துட்டேன். இங்க பாருங்க பிளேஸ்க்கு வந்துடுச்சு. அதாவது சப்ரூட்டீன். சப்ரூட்டீன்குள்ள போகும். சப்ரூட்டீன்குள்ள போயிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து ஒன் பை ஒரு கமாண்ட நமக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணி குடுத்துட்டு இருக்கும். ஓகே. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப்போட ஃபங்ஷன். அடுத்து நெக்ஸ்ட். நெக்ஸ்ட்ன்றது என்ன? இங்க பாருங்க. நெக்ஸ்ட்டுமே பாத்தீங்கன்னா ஸ்டெப் மாரி தான் வருது. அப்போ ஸ்டெப்புக்கும் நெக்ஸ்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப சொல்றேன். சர்வோ ஆன் ஆயிடுச்சு. சேம் அதே ஆரிஜின் நடக்குது. ஸ்டெப் மாதிரி. ஆரிஜின் முடிஞ்சிருச்சு இப்ப. அடுத்தது மூவ் PP1 இத கொடுத்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகும். அடுத்து வெயிட் ஆன் கோ சப் பிளேஸ். இப்ப பாருங்க இந்த சப்ரூட்டீனுக்கு போட்டதும் ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகுது. பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி ஸ்டெப்ல என்ன அப்படின்னா, ஒரு சப்ரூட்டீன நம்ம கால் பண்றோம் அப்படின்னா, சிங்கிள் லைனா நம்ம ஸ்டெப் குடுத்தா தான் அது எக்ஸிக்யூட் ஆகும். ஆனா நெக்ஸ்ட்ல எப்படி அப்படின்னா, இந்த பர்ட்டிகுலர் சப்ரூட்டீனை கால் பண்றோம் அப்படின்னா, அதுக்குள்ள அது போகுச்சுன்னா, அந்த நெக்ஸ்ட்ன்றது அங்க இருக்கிற எல்லா ஹோல் ப்ரோக்ராமையும் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு ரிட்டர்ன் ஆயிடும். இதுதான் ஸ்டெப்புக்கும் நெக்ஸ்ட்டுக்கும் இருக்கிற வித்தியாசம். சரி. அடுத்து வந்துட்டு ஸ்கிப். ஸ்கிப்ன்றது என்ன? நார்மலா வந்து ஒரு ஃபங்ஷன நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். என்கிட்ட வந்து நான் ஒரு இன்புட் கண்டிஷன வச்சு நான் ஒரு கமாண்ட் போட்டிருக்கேன். இந்த இந்த இன்புட் வந்தா தான் ரோபோட் வந்து சேவ் பொசிஷன் மூவ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சிம்பிள் டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுனால எனக்கு அந்த இன்புட் தேவையில்ல. வரணும்னு அவசியம் கிடையாது. அதனால நான் அத ஸ்கிப் பண்ணிக்கலாமான்னு கேட்டீங்கன்னா, ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க அடுத்த லைன வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். இங்க இருக்கு பார்த்தீங்களா? ஸ்டார்ட் குடுத்தீங்கன்னா, அதுல அதுல வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். சரி. இப்போ அடுத்தது இந்த ரன் டூ ஸ்கிப் டூன்னு இருக்கு. என்ன வித்தியாசம் அப்டின்னா, ரன் டூ கர்சர், ஸ்கிப் டூ கர்சர். இப்ப நான் அந்த கர்சர இங்க வச்சுட்டேன். இங்க வச்சுட்டு நான் ரன் டூ குடுக்குறேன். என்னான்னு பாத்துடலாம். ஸ்டார்ட். இந்த டிலே வந்து ரொம்ப அதிகமா இருக்கனால அந்த டிலே வந்து இப்ப போயிட்டுருக்கு. ஓகே. ஸ்டாப் பண்ணிட்டு கர்சர் ரன் டூன்னு இருக்கு இல்லையா? நான் இங்க குடுக்குறேன். இங்க குடுத்துட்டு ரன் டூ குடுத்தா என்ன ஆகுதுன்னு பாருங்க. சர்வோ ஆனு, ஆரிஜின் ஆயிட்டிருக்கு. மூவ் PP1 வெயிட் ஆம், கோஸ் அப் பிளேஸ் அவ்வளோதான். ஸோ ரன் டூன்றது என்ன அப்படின்னா, நான் எங்க கர்சரை வச்சிருக்கனோ, அதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா கமாண்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, இத எக்ஸிக்யூட் பண்ணும். ரன் டூவோட ஃபங்ஷன் இதுதான். இதுவே ஸ்கிப் டூனா என்ன? நம்ம வந்து எங்க கர்சரை வச்சிருக்கோமோ, அதுக்கு மேல இருக்கிறத ஸ்கிப் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இருக்கிறத எக்ஸிக்யூட் பண்ணணும்.
அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கிப் டூ. புரியுதுங்களா? இப்ப நான் ஸ்டார்ட் குடுக்குறேன். பாருங்க. அங்கருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுதான் ரன் டூக்கும், ஸ்கிப் டூக்கும் இருக்கிற வித்தியாசம். ரன் டூனா ரன் டூக்கு மேல இருக்கிற கமாண்ட்ஸ மட்டும் தான் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸ்கிப் டூனா, ஸ்கிப் டூ நம்ம எங்க கர்சர் வச்சிருக்கோமோ, அந்த கர்சருக்கு கீழ இருக்கிற கமாண்ட்ஸ மட்டும் தான் இது எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, ஸ்டெப், நெக்ஸ்ட், ஸ்கிப், ரன் டூ, ஸ்கிப் டூ. நீங்க வந்துட்டு ப்ரோகிராம் பண்றப்ப ரோபோட்டுக்கு இந்த ஃபங்ஷன்ஸ யூஸ் பண்ணி நீங்க டீபக் பண்ணி பார்த்துக்கலாம். ரொம்பவே சுலபமா இருக்கும். அடுத்த வீடியோல நம்ம ப்ரோகிராமிங் ஸ்டார்ட் பண்ணா பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அது எப்படி ஒர்க் ஆகுது, ரோபோட் இருக்கிற மூவ்மெண்ட்ஸ்லாம் என்ன, பாயிண்ட் டு பாயிண்ட் மூவ்மெண்ட்லாம் என்ன, ஆர்க் மூவ்மெண்ட்லாம் என்ன, இந்த மாதிரி விஷயங்கள் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, நீங்க கத்துக்கிட்டீங்கன்னு நினைச்சீங்கன்னா, உங்க நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க.